ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கருகாப்பில் பொடி வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கடலை 200 கிராம், உளுந்து 200 கிராம், துவரப்பருப்பு 200 கிராம், மிளகாய் 8, கருகாப்பில் 1 கப்பு, அரிசி 200 கிராம், குருமிளகு 50, கடலப்பருப்பு 50, சீரகம் 50 கிராம், பெருங்காய பொடி, கல்லுப்பு, புளி கூட சேர்த்துக்கணும். போடு. வெடிக்கணும், அப்போதான் அது நல்லா வறுபட்டுச்சுன்னு இருக்கும். குருமிளகு வந்து நல்லா வெடிக்கிற சவுண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு 8 மிளகா எடுத்து வச்சுருக்கோம். குருமிளகு இருக்கிறதுனால மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கோம். கருகாப்பில் பொடி வந்து கண்ணுக்கு நல்லது, முடி நல்லா வளரும், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இது வந்து இட்லி பொடி மாதிரி நீங்கள் இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம். சாப்பாட்லையும் சுடு சாப்பாட்டில் வந்து நெய்யோ தேங்காய் நெய்யோ ஊற்றி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா கருகாப்பில் பொடி ரெடி.